திருமாவளவன் வாழ்த்து சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு வாழ்த்து சொல்லியிருந்தாரு. அரசியல் கட்சிங்கிறத அவர் அறிவிக்கல. ஆனா அரசியல் அமைப்பு தான் மாற்று கட்சியில இருக்கவங்க மாதிரி இல்லாம ஒரு பண்பட்ட ஒரு நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்றாரு. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சது நல்லதுங்கிறத மட்டும் நல்லா சொல்ல முடியும். 100% நல்லது. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அடிப்படை உறுப்பினர்லேருந்து வெளியேறிட்டார். இது அதிகாரப்பூர்வமாக அவர் ஏற்கனவே கொடுத்த கடிதம் தான். அதை அதிகாரப்பூர்வமாக பாஜகவினுடைய மேலிடம் இன்னைக்கு காலையில் வெளியிட்டாங்க. வெளியிட்டு சில மணி நேரத்தில், அதாவது 12 மணிக்கு மேலே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் நேரலையில் தோன்றி யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த பக்கங்கள் மூலமாக உரையாற்றின 25 நிமிஷம் பேசினார். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத பற்றி பேசினார். அதில் ஒரு வித்தியாசமான ஒரு இதை அவர் சொல்லியிருந்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, வழக்கமாக ஒருத்தர் ஒரு கட்சி விட்டு வெளியே வராரு, புது கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா புதிய கட்சி என்னதுங்கிறத சொல்லுவாங்க. அந்த கட்சி இந்த கட்சி ஆரம்பிக்க போகிறேன், இதனுடைய கொள்கை இது, இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ஒரு ஆண்டுன்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த மனநிலைக்கு வந்துட்டார். அதை செயல்படுத்தி திடீர்னு அவர் நேற்றைக்கு முந்தா நாள் எடுத்த முடிவு அப்படியெல்லாம் இல்லை. அது அவர் வாய்நாள் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். இல்லை, அவர் அப்போ ஏற்கனவே டிசம்பர் மாதமே நான் இதை சொல்லிட்டேன். ஆனால் கட்சி இட்ட கட்டளையின் மேற்கொண்டு நம்ம அதை ஏற்றுக்கிட்டு நான் தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் நான் பண்ணினேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அதனால் அவர் இப்போ புதுசாக சொல்லலை. ஆனால் முறையாக ஒரு கட்சியினுடைய தலைவர்களெல்லாம் நேரில் பார்த்து அவங்கள்ட்டெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் வாங்கி, அதே சமயத்தில் அவங்ககிட்ட முறையாக நம்ம இதை சொல்லிட்டு விலகணும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருந்திருக்காரு. அதில் பல்வேறு கட்ட ஆலோசனைகளும் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 3 நாள் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்ன 2 நாளுக்கு அவருடைய பயணம். நேற்றைக்கு அவர் தமிழகம் திரும்பி இருக்கணும், கோயம்புத்தூருக்கு போயிருக்கணும். ஆனால் வரல. அப்படின்னா அவர் இறுதி கட்டமாக ஏதோ நடந்திருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. நேற்றுக்கு இவர் திருமாவளவன் வாழ்த்து சொல்லியிருந்தார். நேற்றுக்கு சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கு வாழ்த்து சொல்லியிருந்தார். பிறந்தநாள் வாழ்த்து அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு. எனக்கு அதில் ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு வாழ்த்து சொல்லியிருந்தார். அது சாயந்தரம் தான் சொல்லியிருந்தார் எல்லாருமே. இவங்க எல்லாம் வாழ்த்து சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன மைல்டாக ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்போன்னா மேலே அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறது ஆல்மோஸ்ட் உறுதி அப்படிங்கிறது தெரிஞ்சனால தான் இவங்க எல்லாம் வாழ்த்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசில் பட்டுச்சு. சரி, பரவாயில்ல. அப்புறம் இன்னைக்கு பேசும்போது கூடுதலாக சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, அரசியல் கட்சிங்கிறத அவர் அறிவிக்கலை. ஆனால் அரசியல் அமைப்பு தான். இப்போதைக்கு வி த லீடர்ஸ்னு அவருக்கு ஏற்கனவே பல தடவை நானே கூட சொல்லியிருக்கேன். ஒரு அமைப்பு ஏற்கனவே இருக்குது, கோயம்புத்தூர் மையமாக வச்சு அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதில் அது வி த லீடர்ஸ்னால் அதில் இருக்கக்கூடியது எல்லாம் வாலண்டியர்ஸ் தான். அதில் உறுப்பினராக சேர்ந்தால் வாலண்டியர்ஸராக இருக்கலாம், தொண்டராக இருக்கலாம். தொண்டராக இருந்து நம்ம அதுக்கு நம்மளே லீடு பண்ணுற மாதிரியான, நம்ம தான் வழிகாட்டி, நம்ம தான் லீடர், நம்ம தான் தலைவன் அப்படிங்கிற நாம் எல்லாருமே தலைவர்கள் தான் அப்படிங்கிற அடிப்படையிலான ஒரு மைய கருவை வச்சு தான் அது இயங்கிட்டு இருக்குது. அதில் இப்போ எல்லாத்தையும் உறுப்பினராக சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம். உள்ளாட்சி தேர்தல் மெயினாக அடுத்த பொது தேர்தலுங்கிறத ஒரு மனசில் வச்சு பேசியிருந்தார். உள்ளாட்சி தேர்தலை நம்ம சந்திக்கலாம் அப்படிங்கிறது, தயாராகும் அப்படிங்கிறதையும் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னதாக இடைத்தேர்தல் வருது. அது ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும். இந்த அமைப்பில் இணையக்கூடியவங்களை பயிற்சி கொடுத்து அதன் மூலமாக அவங்களுக்கு குறிப்பிட்ட பயிற்சி எந்த மாதிரி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது, கொடுத்து இல்லைன்னா அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவங்களை அந்தந்த மாவட்டங்கள், ஏன்னா அந்த ஃபார்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் உடனடி அதில் நான் பதிவு பண்ணினேன். பதிவு பண்ணும்போது அதில் வி த லீடர்ஸ், அதில் என்னுடைய பேர், என்னை பற்றிய தகவல்கள் எல்லாம் கொடுத்து நான் உடனடியாக அதில் பதிவு பண்ணும்போது 28,000 சில்லறை நம்பரில் எனக்கு வந்துச்சு. அது 30,000 கீழே. அதில் ஒரு தகவல் என்ன கேட்டிருந்தேன், சட்டமன்ற தொகுதி எதுன்னு கேட்டிருந்துச்சு. அப்போ சட்டமன்ற தொகுதி மதுரவாயில். அப்போ நான் மதுரவாயில்னு அதில் நான் போட்டேன். அப்படின்னா அந்த இதுக்கு உள்ளால் வரும்போதே இது எந்த சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளால் வருதுங்கிறத அவங்க வகைப்படுத்தியிருக்காங்கிறத நம்ம மற்றபடி ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி அந்த தகவல்கள் எல்லாம் போகும். அதனால் எனக்கு சட்டமன்ற தொகுதி வாரியாக தான் அப்போ கணக்கெடு பதிவெடுக்கிறாங்க, கணக்கெடுக்கிறாங்கிறத நம்ம அதை புரிஞ்சிக்க முடியுது. அப்போ அதை வச்சு அடுத்த லெவல் என்ன அப்படின்னா, இப்போ எல்லோரும் சேர்றவங்க, இதுக்கு முன்னாடி சேர்ந்தவங்க எல்லாத்தையும் வச்சு
அடுத்த கட்ட இதுக்கு வந்து ஒரு அஸ்திவாரமாக நம்ம அதை பயன்படுத்திக்குவாங்க. தொடக்கமாக எடுத்து அதிலிருந்து தேர்வு செய்து அவங்க மூலமாக அடுத்த நகர்வு, அதாவது வந்து அரசியல் கட்சிங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இன்னொன்று, நேற்றுக்கு அங்கேருந்து வந்து இன்னைக்கு காலையில் வந்து இந்த அவருடைய ராஜினாமா, அதாவது அந்த உறுப்பினர் பதவி வந்து விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்டோன்னு பாஜகவினுடைய மேல்மட்டம் வந்து அறிவித்த உடனே 12 மணிக்கு மேலே உடனே ஒரு புது கட்சின்னு ஆரம்பிக்கிறது வந்து சொல்கிறது வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு. அவர் வந்து பெருமைமிகு இந்தியா, பெருமைமிகு தமிழகம்ங்கிற கோஷத்தை அவர் வந்து முன்னிலைப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி இப்போ பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விபூதி பூசிட்டு குங்கும பொட்டும் வச்சுட்டு தான் அவர் வந்து இந்த நேர்முகத்தில் வந்து பேசினார். அப்படின்னா அவர் தேசியம் சார்ந்து தான் அந்த அரசியலை அவர் முன்னெடுக்க போகிறாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் தமிழர்களுடைய உரிமைகள், பெருமைகள், அதுக்கு அந்த குரல் கொடுக்கறது, அது அந்த நீட்டு அந்த இது 3வது மொழி படிக்கிறது சம்பந்தமாக கொடுத்திருந்த அறிக்கையில் வந்து மத்திய அரசு கொடுத்திருந்த கண்டிச்சிருந்ததெல்லாம் அவர் சுட்டி காட்டி பேசியிருந்தார். அப்போ தமிழர்களுடைய நலன், தமிழருடைய விவசாயம், தமிழருடைய மண் எல்லாத்துக்கும் அவர் வந்து குரல் கொடுக்க தயாராக இருக்கார். அதே சமயத்தில் தேசியத்தையும் அவர் வந்து கைவிடலை, தேசியத்தையும் சார்ந்து தான் அவருடைய பயணம் வந்து இருக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல ஒழுக்கமான நேர்மையான ஒரு அதாவது மாற்று கட்சியில் இருக்கவங்க மாதிரி இல்லாமல் ஒரு பண்பட்ட ஒரு நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணுறாரு. இது வந்து உலகளவில் ஒரு இந்த கட்சி பேசப்படணுங்கிறத ஏற்கனவே அவர் முடிவு பண்ணது தான். ஒரு கட்சி ஆரம்பித்தா அந்த கட்சி வந்து மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ரோல் மாடலாக இருக்கணும், அது உலகளவிலே ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படிங்கிறதுல முன் உதாரணமாக இருக்கணுங்கிறதுல அவர் ஏற்கனவே சில நேரங்களில் அவர் அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு நண்பர்கள்ட்ட. அதனால் அந்த அடிப்படையில் அவர் வந்து இதை ஒரு நல்ல அருமையான ஒரு கட்சியாக கொண்டு வருவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு இன்றைக்கி விதை ஊன்றிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம், விதை போடலாம். அதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய விதையை இன்றைக்கி ஊனியிருக்காங்க. ஒரு மாதத்துலேயோ இல்லைனா குறுகிய காலத்திலேயே வந்து இல்லைனா 2 மாதத்துலேயே கூட வந்து கட்சிங்கிறத வந்து அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாருங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இதில் ஒரு சில தகவல்களும் நண்பர்கள் வட்டத்திலேருந்து அதை தான் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் அதுக்கு அடுத்த லெவலில் 3வது இடத்துல இருக்கக்கூடியவங்களும் ஒரு சிலர் வந்து எனக்கு இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக அவர் வந்து உள்ளாட்சி தேர்தலை பெருசாக ஒரு டார்கெட் பண்ணுறாருங்கிறது நமக்கு புரியுது. உள்ளாட்சி பிரதிநிதிகளெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு இந்த அமைப்பு ரீதியாக ஆட்களெல்லாம் பண்ணி பம்பரமாக சுழன்று எல்லாம் ரெடி பண்ணி பண்ணுவாருங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி வந்து இடைத்தேர்தலையும் அவர் வந்து பங்கெடுக்கணும் எடுப்பார்னு நான் நம்புகிறேன். பங்கெடுத்தால் ரொம்ப சிறப்பான ஒரு இதாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருந்துறையில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஸே நிற்கலாம். அவர் நின்று அந்த எலெக்ஷனை தேர்தலை சந்திக்கும் போது அதை வந்து வெற்றி பெறுறதுக்கு கூடுமான வரைக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. கொங்கு மண்டலம் வேறு, அண்ணாமலை அவர்களுக்கு மேலே ஒரு பெரிய அளப்பரிய ஒரு பாசம் இப்போ அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை இங்கே பேசிகிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து மந்திரி சபை கூட்டத்தை கூட்டியிருக்காரு. காலையில் அவர் காரில் போனார், இதெல்லாம் மற்ற நாள்லாம் சைக்கிளில் போனார். அப்போ இதெல்லாம் கூட இந்த வீடியோவில் போட்டுட்டு இருந்தாங்க காலையில். ஆனால் இப்போ நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே பாருங்கள், அந்த அவர் என்ன பேசினார், என்ன பண்ணார், அது என்ன நடந்துச்சு, எதை பற்றி யாருமே கவலைப்படலை. ஆனால் எல்லா சேனல்களுமே கூட கவலைப்படலை. ஆனால் அண்ணாமலையினுடைய அடுத்த மூவ் என்ன, அவர் என்ன பேசினார், அவர் பேசினதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்துல் கலாம் பேரில் வந்து ஒரு அரசியல் இதுக்கு ஒரு இதை உருவாக்குறாரு. ஒரு இந்த வீத லீடருக்கு கீழே இன்னொன்று கொண்டு வராரு. அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் எல்லாம் கோச்சிங் கொடுக்கணும்னு சொல்கிறார். இதெல்லாம் தான் இப்போ அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களே ஒழிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கூட அது இவர் முதலமைச்சர் வந்து இன்றைக்கி வந்து மந்திரி சபையை கூட்டிட்டாரா கூட்டலையா, அதில் என்ன முடிவெடுத்தாங்க, என்னென்னலாம் தீர்மானம் போட்டிருக்காங்க, என்ன பண்ணுறாங்கிறது இல்லை. அப்படின்னா இங்கே வந்து திரு ஜோசப் விஜயை விட, முதலமைச்சரை விட இப்போ வந்து எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மக்கள் தான் இருக்குது. அதனால் அவர் வந்து பெருந்துறையில் அவர் நின்னா கன்ஃபார்மாக அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படி வெற்றி பெறாட்டாலும் அவருக்கு ஒன்றும் இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. புது கட்சி ஆரம்பித்தார், போட்டியில் நின்னாருங்கிற மாதிரி பேர். ஆனால் வெற்றி பெற்றால் அது வந்து இந்த புதிய கட்சிக்கு அடுத்த ஒரு கட்டத்தை அதுக்கு வழிகாட்டி விட்டுரும். அதனால் அது வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக அவருக்கு வந்து உருவாக்கி கொடுக்குங்கிறது என்னுடைய கருத்து. இதில் இன்னொன்று விஷயமும் அவர் வந்து சொன்னார், என்னுடைய பிரதமர் நரேந்திர மோடி தான் அப்படிங்கிறதையும் அவர் அழுத்தம் திருத்தமாகவே சொன்னார். அதே மாதிரி எந்த கட்சிக்கும் நம்ம எதிரி கிடையாதுங்கிறதையும் சொன்னார். அது வந்து எந்த கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து கருத்தை பேசுவோம், முரண்பட்ட விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்குவோம், அதை பற்றி பேசுவோம், அதை தான் பண்ணணுமே ஒழிய நாகரிகமாக நம்ம நடந்துக்கிடுங்கிறதையும் சொன்னார். அதே மாதிரி வார் ரூம் வாரியர்ஸ், அதாவது வந்து சோசியல் மீடியாவில் இயங்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவான அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து நேர்மையான நம்ம இதை முன்னெடுக்கணும், ஒரு ஒழுக்கமான ஒரு இதை எடுக்கணும், ரொம்ப வல்காரிட்டி வேண்டாம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம அநாகரிகமான உரையாடல் அதெல்லாம் வேண்டாம்ங்கிறதையும் அவர் வந்து அவருடைய இதாக பதிவு பண்ணியிருந்தார். அதனால் இனிமேல் அவருக்கு ஒரு பெரிய சுதந்திரம்
சுதந்திரம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு அவருக்கு. யாருடைய இதுவும் வேண்டாம், யாருக்கு நம்ம இடைஞ்சலாவும் வேண்டாம், யார் நமக்கு இடைஞ்சலாவும் வேண்டாம், நம்ம வெளியில் போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது. ஏற்கனவே பல அமைப்புகள் எல்லாம் இருக்குது, அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அது யாருமே திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய அனுமதியோடு ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது. அண்ணாமலை அன்பு கூட்டமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அந்த வேற கட்சிகள்லாம் பேரை ஆரம்பித்தாங்க, கட்சி பேர், அமைப்பு பேர், ரசிகர் மன்றம் எல்லாமே ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே வந்து அந்த பி த லீடர்ஸுங்கிறதுல இப்போ ஒருங்கிணைஞ்சிரும். அநேகமாக இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அது 1 லட்சத்தை தாண்டி போயிடும் நான் நினைக்கிறேன். 1 லட்சமோ அது 10 லட்சமோ ஏதோ போயிடும். ஏன்னா அதில் தான் கொடுத்துட்டாங்க, அந்த லிங்க் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து எல்லாருமே அதில் வந்து பங்கெடுத்து அதன் மூலமாக வருவாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதில் வந்து ஆர்எஸ்எஸில் உள்ளவங்களுக்கு, ஆர்எஸ்எஸில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக என்ன மாதிரி இதில் தொடர்புலையே நம்ம இருந்துட்டு வர்றவங்களுக்கு ஒரு சின்ன தர்ம சங்கடம் மாதிரியான ஒரு ஃபீல். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து பாஜகவில் தான் இது வரைக்கும் இருந்தோம். அப்போ இப்போ அண்ணாமலை இதில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவர் இல்லை, வெளியேறிட்டார். அப்படி வெளியேறும் பட்சத்தில் நாம் வந்து அவருக்கு பின்னாடி போகிறதா, இல்லை நம்ம இதிலேயே எந்த பாஜகவிலே தொடர்ந்து நீடிக்கதா, அப்படி அதை அவங்க தான் முடிவு பண்ணணும். அதில் நம்மளுடைய பங்களிப்பு எதுவும் கிடையாது. நம்மளுடைய யோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பெரிய ஆளும் கிடையாது. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தது நல்லதுங்கிறத மட்டும் நல்லா சொல்ல முடியும். 100% நல்லது, தமிழகத்துக்கு நல்லது, நமக்கு நல்லது, தேசியவாதிகளுக்கு நல்லது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. பாஜகவின் நிலைப்பாட்டிலையும் சில தேவைகள் இருக்குது. மேல் மட்டத்தில் வந்து பாஜகவுக்கு தமிழகத்தை விட இந்திய அளவில் சில விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு திமுகவுடைய தயவு இப்போ தேவைப்படுது. திமுகவை இப்போ தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்க காங்கிரஸ்காரங்க. காங்கிரஸ் வந்து அதில் ஒரு சின்ன தகவலை சொல்லிட்டு வந்துடுறேன். காங்கிரஸில் வந்து அந்த பப்பு இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம ராகுல் காந்தி, பேர் அளவு கூட ஞாபகத்துக்கு ஒழுங்காக வரமாட்டேன். ராகுல் காந்தியை வந்து முதல் முறையாக சென்னையில் வச்சு, தமிழகத்தில் வச்சு ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவித்து அவரை வந்து இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் வந்து, அதுவும் மு.க. ஸ்டாலின் தான் அவரை ஒரு பிரதமர் வேட்பாளர்னு அறிவித்தார். அந்த அளவுக்கு இவங்க வந்து அவங்க மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சு, அதே மாதிரி அதை போன கட்சிக்கு 28 சீட்டெல்லாம் வேறு கொடுத்தாங்க. அதுக்கு அவ்வளோ தேவையில்லை. இல்லை, 4 தலைவர்கள் இருந்து வாய்ச்சாவடால் மட்டும்தான் அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளவு தூரம் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்து, அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வச்சாச்சு. அதில் அந்த இடத்துல எனக்கு வந்து அந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கையில் எனக்கு ஒரு சின்ன இது, அவர் ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணாருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா, அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய மேல் சபை தேர்தலில் நான் உங்களுக்கு தரேன், மேல் சபை எம்பி உங்களுக்கு தரேன், ஆனால் இப்போ வரக்கூடியதில் நாங்கள் கட்சிக்காரங்க தான் கொடுக்க போகிறேன், ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கும் பண்ணணும், எனக்கு தேவை இருக்குது, ஆனால் உங்களுக்கு நான் வந்து அடுத்து தரேன்னு பேசியிருக்கணும். அதில் ஏன் விட்டு கொடுத்தாருன்னு தெரியாது. இந்த நாதாரிகள் கூட இருந்து, அதாவது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு கல்யாணத்துக்கு பின்னாடி அடுத்த வீட்டுக்கு போயிட்டாங்க சோறதுங்க. அதாவது பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் போனால் பரவாயில்ல, இது அடுத்த தெருவில் 3வது தெருவில் எதிர் சண்டைக்காரன் வீட்டில் போய் சாப்பிட போயிட்டாங்க பாருங்க. இந்த தேர்தலுக்கு முன்னாடி நின்று அங்கே ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க, மேல் சபை எம்பி. அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினது, கூட்டணிக்கு பேசினது எல்லாமே பி. சிதம்பரம், நம்ம இருக்கார் வேட்டி கேட்ட தமிழர் பாருங்க. ரொம்ப வெக்கமே இல்லாமல் அப்படியே ஜோசப் விஜய்கிட்டையும் போய் உட்கார்ந்துருந்து பேசி அடுத்த சீட்டையும் வாங்கிட்டார் இந்த பக்கமாக. அது ஜோசப் விஜய் கொடுத்தான்னு எனக்கு அதுவும் புரியலை. எனக்கு அதெல்லாம் பெரிய ஒரு புதிராக இருக்குது. முதல் முறையாக ஒரு மேல் சபை எம்பி அந்த தாவேக்காங்கிற ஒரு கட்சிக்கே கிடைக்குது, முதல் முறையாக கிடைக்குது, ஒரு எம்பி வாய்ப்பு கிடைக்குது. அது சி.வி. சண்முகம் வந்து தேவையில்லாமல் மத்திய, அதாவது மேல் சபை எம்பியை ராஜினாமா பண்ணிட்டு இங்கே எம்எல்ஏ ஆனதுனால வந்த வினர். எம்எல்ஏ ராஜினாமா பண்ணியிருக்கலாம் என்கிட்ட கேட்டால், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு. அவர் வந்து இது எம்எல்ஏக்கு ரொம்ப வேல்யூ கூடாதுன்னு நினச்சிட்டாரு, ஏதோ ஒரு ஐடியாவில் பண்ணிட்டாரு. இப்போ கடைசியில் அந்த இடம் வந்து இவங்களுக்கு சாதகமாக வருது. அதை வந்து இவங்க பயன்படுத்தாமல் இதை கொண்டு போய் காங்கிரஸுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த களவாணி கட்சிக்கு என்னன்னு தெரியல, அவங்க நேரத்தை பாருங்க. அங்கே ஒரு குத்து, ஒரு ஏடியில் குத்துனதுக்கு ஒரு எம்பி, அப்புறம் தென்னை மரத்தில் குத்துனதுக்கு இன்னும் ஒரு எம்பி, 2 எம்பி கிடச்சிட்டாங்க குறுகிய காலத்தில். 2 மாதத்தில் 2 எம்பி சம்பாதிச்ச ஒரே கேடுகட்ட கட்சி காங்கிரஸ் தான். இவங்க நாட்டுக்கு நல்லது செய்வாங்கன்னு 4 பேர் நம்புறாங்க. சரி, பரவாயில்ல, போட்டு இதில் வந்து மு.க. ஸ்டாலின் அதெல்லாம் பண்ணிவிட்டாரு. இப்போ மு.க. ஸ்டாலினுக்கு வேற வழி இல்லை. அவங்க வந்து அந்த இண்டி கூட்டணிக்கு இப்போ போகலை, அதுலேருந்து வெளியே வந்தாச்சு. அப்போ அவங்களுக்கு தேவை இன்னொரு கூட்டணி தேவை, மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தேவை. அடுத்து நடக்கக்கூடியது பாராளுமன்ற தேர்தல். அந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் வந்து மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கறதுக்கு எங்கள் அப்பா செத்து போன கருணாநிதிக்காக வேண்டி பேரை சொல்லி ஓட்டு போடுங்கலாம் கேட்க முடியாது. அப்போ வந்து ஒரு மத்தியில் உள்ள ஒரு இது தேவைப்படுது. அப்போ மோடியுடைய பேரை சொல்லி ஓட்டு கேட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுடைய கட்சி பலத்தை வச்சு நிறைய இடங்களில் வெற்றி பெறலாங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன்.
இந்த இடத்துல. அவங்களுடைய நிலைப்பாட்டை தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பாஜகவுக்கு வேற வழி இல்லை, போக்கு இல்லை. அதனால தேசிய ஜனநாயக கூட்டங்களில் அவங்கள சேர்க்கறதுலையும் தப்பு இல்லை. ஏன்னா நாள் இருக்குது. இப்போ உடனே நாளை மறுநாள் இதை பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை. அப்படியே போயிட்டே இருப்பாங்க. பட்டும் படாமல் அப்படி சில சில விஷயங்களில் வந்து பாராளுமன்றத்தில் சில மசோதாக்களை நிறைவேற்றும் போது வந்து வெளிநடப்பு பண்ணுறதோ இல்லைனா ஆதரிக்கிறதோ இல்லைனா அப்படி இஷ்யூ பேசிட்டு எப்படி ஏதாவது கதை சொல்லுவாங்க கொஞ்ச நாளைக்கு. அடுத்த 2029 பாராளுமன்ற தேர்தலில் வரும்போது கூட்டணி வச்சுருவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுகவும் இருக்குது. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அது இன்னும் வெளியெல்லாம் போகலை, உள்ளவே தான் இன்றைய சூழ்நிலையில் உள்ளதான் இருக்காங்க. அப்போ அவங்களும் இருப்பாங்க, திமுகவும் இருக்கும். அந்த சூழ்நிலை நோக்கி அது நகர்ந்து போகுது. அவங்க எல்லாம் இப்படி ஒரு எதிர்காலம் இப்படியெல்லாம் இருக்கும்போது அதில் வந்து அண்ணாமலையினால் பயணிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு நெருடலான ஒரு விஷயம் தானே. ஏற்கனவே அவர் எதிர்பார்த்த கனவு கண்ட அந்த இதை வந்து நடத்த முடியாமல் போகுது. அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் அவர் தனி கட்சி ஆரம்பித்து போகிறதுல தப்பு கிடையாது. இந்த பக்கமும் அவங்களுக்கு தேவைப்படுது சில மசோதாக்களை நிறைவேற்றுறதுக்கு 3/2 மெஜாரிட்டி பாராளுமன்றத்தில் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து திமுக விட்டு இப்போ இருக்கக்கூடிய எம்பிக்கள் வந்து அவங்களுக்கு சௌரியமாக அதை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. வரக்கூடிய வாய்ப்பை ஏன் விடணும்? நமக்கு தேவை தேச அளவில் வந்து சில நல்லதை செய்ய வேண்டியது இருக்குது. அதில் நல்லது செய்கிறல இந்த சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்ன கோஷ்டி தான் இப்போ அடி வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்கல்ல. சரி, அவங்கள நம்மளும் பயன்படுத்திடுவோமே அப்படின்னு நினைக்கலாம். அதில் ஒரு சாணக்கியத்தனம் தான் அது ஒரு வகையில். நமக்கு தேவை முக்கியமான சில மசோதாக்களை நிறைவேற்றணும். அது எதிரியாகவே இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலையில் நம்ம எதிரிக்கு எதிரி நண்பன்கிற அடிப்படையில் நம்ம அவங்களுடைய உதவியை பயன்படுத்தி நம்ம மசோதா நிறைவேற்றி நாட்டுக்கு நல்லது செய்யலாம்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரியுது. அதனால் வந்து இந்த இடத்தையும் அவங்க பரிசீலனை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் எது எப்படி இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் தமிழகத்தில் வந்து ஒரு இளைஞருடைய எழுச்சி தேவைப்படுது. அப்போ தான் வந்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஜோசப் விஜயனுடைய ஆட்சிக்கு மாற்றாக ஒரு இதை உருவாக்க முடியும். அப்போ அதில் ஒரு நேர்மையான ஆள் வேணும், ஒரு உண்மையான ஆள் வேணும், மக்களுக்கு அறியப்பட்ட ஒரு நபர் வேணும், அதுவும் வந்து ஒரு படித்தவர் வேணும். அப்படிங்கிற இடத்துல அண்ணாமலையுடைய தேவை தமிழகத்துக்கு தேவைப்படுது. அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் சில நெருடல்கள், அவங்க எந்த பக்கம் போகிறது, இவருடைய இதில் சேரவா அதில் சேரவா, அதனால தானே என்னமோ தெரியல திரு அண்ணாமலை ஐபிஎஸும் கட்சின்னு ஆரம்பிக்காமல் அமைப்புன்னு எடுக்கிறார். ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்பு தான் பி த லீடர்ஸ் அமைப்பில் நீங்கள் ஒரு வாலண்டியராக சேருங்க, உறுப்பினர் ஆகுங்க, அதிலேருந்து நம்ம அடுத்த கட்டம் நகரலாம்னு சொல்லி ஒரு இதை எடுத்திருக்காரு. அதில் யார் யார் வராங்க யார் போகிறாங்கலாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில்னா ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அரசியல் கட்சி கிடையாது. அது ஒரு முக்கியமான அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் அழைப்பு கொடுப்பாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் கலந்துக்குவாங்க. இது வழக்கமாக நடக்கும். குரு பூஜைக்கெல்லாம் குறிப்பாக வந்து எல்லா சமுதாய தலைவர்கள், எல்லா அரசியல் கட்சியில் சேர்ந்தவங்க எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுப்பாங்க. பல இடங்களில் திமுக காரங்களே வந்து குரு பூஜைக்கு நிதியெல்லாம் கொடுத்து அவங்களே வந்து கலந்துருக்காங்க. இது எனக்கு தெரியும், அது கலந்துருக்காங்க. அது அங்கே கீழ் மட்டத்தில் அது நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் வந்து அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பித்தார்னா ஆர்எஸ்எஸ்ல நம்ம வந்து சாகாக்கி போக முடியாதோ அப்படிலாம் கிடையாது. சாகாக்கி யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம். அதுக்கு வந்து அது மத சார்பற்ற உள்ள ஒரு இதுவும் கிடையாது. அது மதத்தை அங்கே போதிக்க போகிறதும் இல்லை. தேசத்தை தெய்வமாக போற்றும், அவ்வளோதான். அதனால் வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் அண்ணாமலை வந்து பாஜக விட்டு வெளியே போனதில்லை. பாஜகவில் உள்ள பலருக்கும் வந்து வருத்தம் இருக்கும். அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இதுவும் தேவை, அதுவும் தேவை தான். அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்ததை நம்ம வாழ்த்தி வரவேற்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாழ்த்துறேன். அதுக்காக வேண்டி என்ன திட்டிகிட்டு இருக்காங்க, திட்டிட்டு போங்க, அது உங்கள் சௌரியம். என்னுடைய கருத்து இதுதான். இப்போ ஆனால் வந்து பாஜக மேலிடம் வந்து எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு தான் அனலைஸ் பண்ணி தான் அவரை வந்து வெளியே விட்டுருப்பாங்க. இதுக்கு இடையில வந்து இந்த நம்ம மாணிக் தாக்கூர்னு ஒன்று கிடக்கு பார்த்தீங்களா, அங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து குத்திட்டு அலைகிறாங்களா, இவங்க வெக்கமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் வந்து அமித்ஷாவை பார்த்தார் அண்ணாமலை, அவருடைய அறிவுரையை கேட்டார், ஆர்எஸ்எஸ்காரங்களை பார்த்தார், ஆர்எஸ்எஸ்காரங்கள்லாம் அறிவுரை கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னொரு முகமாக இருக்கும். இருந்துட்டு போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு ஏன் எரியுது? அப்போ அண்ணாமலை இன்னொன்று பயம் வருது இல்லை, அண்ணாமலை களத்தில் இறங்கினா நம்ம புஷ்வானம் ஆயிடுவோம். இந்த ஜோசப் விஜய் வச்சு படம் பிடிக்கலான்னு நினச்சி அதுலேயும் மண்ணாவாரி போடுறதுக்கு அண்ணாமலை களத்தில் இறங்குறாருங்கிற ஒரு பீதி இருக்குல்ல உங்களுக்கு, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஜோசப் விஜய் களத்தில் இறக்குனதே அமித்ஷா தான். அவர் வெற்றி பெற்றதே இந்த ஓட்டுப்பதிவு மெஷின்லாம் வந்து பண்ணி அதை வந்து வெற்றி பெற வச்சுட்டாரு. இப்படி தான் பேசிட்டு இருந்துச்சு இந்த கும்பல். இதெல்லாம் பேசி முடிச்சுக்கிட்டு இப்போ வந்து அண்ணாமலையை களத்தில் இறக்கி விட்டுறது, அவரை தனியாக வந்து போக சொன்னது எல்லாமே வந்து இவங்க தான், ஆர்எஸ்எஸ்காரங்களும் அப்புறம் அமித்ஷாவும் மோடியும் தான் சேர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. அது அவருக்கு அறிவு புத்தி எவ்வளோ வேலை செய்யுமோ அந்த லெவலுக்கு அவர் வந்து பேசியிருக்காரு. பாஜகவினுடைய நிலைப்பாடு, பாஜகவை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அவங்களுக்கு எந்த எதிரியும் இருக்க மாட்டாங்க. அவங்க வழக்கம் போல் அவங்க வந்து அதை செயல்படலாம். அவங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது, சுதந்திரமாகவே செயல்படலாம். ஏன்னா இவர் ஒருத்தர் வந்து இடைஞ்சலாக இருந்தார் பலருக்கு.
இப்போ அந்த இடைஞ்சல் வந்து வெளியே போயிட்டார். அண்ணாமலை அவர்கள் வெளியே போனதுனால இனிமேல் அவங்களுக்கு தமிழக பாஜகவில் ஒரு ஃபுல் ஃப்ரீடத்தோடு அவங்க வந்து செயல்படலாம். இதுக்கு முன்னாடி ஃப்ரீடம் இல்லாமல் இல்லை, இருந்தாலும் ஒரு நெருடல் இருந்துச்சுல, அது இல்லாமல் இருக்கும். அதனால் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு நன்மை தான். பார்ப்போம், வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்குங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். மிக்க நன்றி, வணக்கம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.